ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பாண்டியன் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காரு. ஏன்னா மயிலு வந்துட்டு ராஜி டியூஷன் இருக்கிறத போட்டு கொடுத்துறாங்க. இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது, எந்த விஷயத்தையும் என்னை யாரும் கேட்டு முடிவு பண்ணுறதில்ல, எல்லாம் அவங்கவுங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க இப்போ என்னதாங்க ஆச்சு அப்படின்னு கோமதி கேட்டுட்ருக்காங்க. டியூஷன் இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்களாமே, ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. இல்லைங்க, நேற்று தாங்க ஆரம்பிச்சது, உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லை, சொல்லணுன்னு தான் நாங்கள் நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று என்கிட்ட தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்து, ஆனால் இதை பற்றி ஏதாவது என்கிட்ட சொல்ல வந்தியா? என் கௌரவம் என்ன ஆகுறது? 4 பேர் என்ன பார்த்தா என்ன நெனைப்பாங்க? நான் போய் இந்த அளவுக்கு நான் வெளியில போய் சம்பாரிச்சுட்டு வரேன். ஆனா என்கிட்ட முடிவு பண்ணணும் இது இல்ல. எல்லா விஷயத்தையும் உன்கிட்டயே கேட்டு முடிவு பண்ணா, அப்ப நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கேன்? அப்படிங்கவும் கதை வந்துட்டு என்கிட்ட சொல்லியாச்சுப்பா ராஜிங்கவும், அப்போ உன்கிட்ட கேட்டு எல்லாம் முடிவு பண்ணா போதும். என்ட்ட கேட்க வேணாம். கல்யாணத்த தான் என் விருப்பம் இல்லாம பண்ணேன். மத்த இந்த வீட்ல நடக்கிற எல்லா விஷயமும் என் விருப்பமே இருக்கக்கூடாதா? இனிமே இந்த மாரிலாம் நடந்தா அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. ராஜி பாவம் அழுதுட்டுருக்காங்க. கோமதி அத்தை என்னால தானே உங்க எல்லாருக்குமே திட்டு. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி விடுமா, அவர் என்ன புதுசாவா திட்டுறாரு அப்படிங்கிற மாரி அவங்களும் பேசி சமாளிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தா இங்க நம்ம கதிர் வந்துட்டு மயிலுட்ட சொல்றாங்க, "நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி. சொல்லுங்க தம்பி, நான் அப்படிலாம் எதையும் எடுத்துக்க மாட்டேன்" அப்படின்னு. "உங்களுக்கே இந்த தேவையில்லாத வேலை" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன தேவையில்லாத வேலை?" அப்படின்னு ஒரு மாரி கேட்குறாங்க. "இல்ல நீங்க தானே அப்பாட்ட வந்து சொன்னீங்க" அப்படிங்கவும், "இல்ல நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. பேச்சு வாக்குல சொல்லிட்டேன்" அப்படிங்கிறப்ப, "ராஜி இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அது அவ வாழ்க்கை, அவ பார்த்துக்க போறா. நீங்க ஏன் இது மாரிலாம் விஷயத்துல தலையிட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சரியில்ல" அப்படின்னு கண்டிச்சு வைக்கிறாரு கதிரு.